ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதில் நம்ம வந்து சௌந்தர்யாவோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க கொஞ்சம் எமோஷனலாக சிவகுமார் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸும் ஷார்ட்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங் அவள அந்த அளவுக்கு நம்ப முடியல. பட் ஆனா நேத்து அன்ஷிதாவும், ஜாக்லினும் வெளில டாஸ்க் பண்ணும்போது, நான் தூங்கலான்னு தான் உள்ள போயிட்டேன். ஆனாலுமே எனக்கு மனசு கேட்காம அவ தனியா உட்காந்துருக்காளே, அவளுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்துட்டு போய் கூட உட்காந்தேன். எனக்கு வந்து தூங்கவும் முடியல. அதே சமயத்தில வந்து அவ அவ அந்த மாரி கஷ்டப்படுறா அப்டின்னும்போது எனக்கே தெரியாம ஒரு அழுகை எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு அப்ப தான் ஃபீல் ஆச்சு, நானுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும் அப்டிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. அப்டிங்கிறம்போது அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ஸ் அது நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் நிஜமே ரொம்ப அழகானதுங்க. 2 பேரும் அது ஒரு நியாயமான புரிதலோட கொண்டு போனா நல்லாயிருக்கும். இதில இன்னொன்னு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ அவங்க கேம்ல அவுட் ஆயிட்டாங்க அந்த டாஸ்க் அந்த பொம்மை டாஸ்க்ல. ஓகேங்களா? அப்போ வந்து என் கேம நான் எப்படி ஆடணும்? நான் வந்து அந்த கேம்ல தோத்துட்டேன். ஒரு வேள நான் அந்த கேம்ல இருந்தா எனக்கும் கேம் ஆடணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடியிருக்கலாம் அந்த கேம. என்னன்னு கேட்டா, நான் வெளிலேருந்து பார்க்கும்போது மத்தவங்க எப்படி ஆடுனாங்க அந்த கேம்ன்னு பார்த்தா, முத்துலாம் ஆடுனத போய் தீபக் கிட்ட இவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லா இடத்துலயும் முத்து என்ன பண்றாருன்னா, அவரோட பொம்மை யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத கை மாத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களத சேவ் பண்ண போறாரு அவரு. ஸோ நெறைய பேர் அத பண்றாங்க. அத பண்றாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில, இவங்க வெளிலேருந்து அந்த கேம பார்க்கும்போது இவங்க என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நெறைய பேர் அத பண்ணும்போது, நானும் அத பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னோட பொம்மைய நான் சேவ் பண்ணி, எந்த எடுத்து யார்கிட்டயாச்சும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் மத்தவங்களத சேவ் பண்ண போயிருக்கலாம். ஆனா, நான் அத அப்படி யோசிக்காம, மத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு என் கேம விட்டுட்டனோன்னு தோணுது. நான் வந்து இந்த என்ன சொல்றது? மத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு என் கேம வந்து நான் ஆடாம விட்டுற பட்சத்தில, இப்ப எனக்குமே ஆடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னும்போது, இன்னும் கொஞ்சம் எனக்காக நான் ஆடியிருக்கலாமோ, இல்ல இதுக்கப்புறம் நான் எனக்காக ஆடணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நான் மாட்டிக்கிறேனோ அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு எமோஷனல் அவங்களுக்குள்ள வந்துரும். அந்த கேம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இத சிவகுமார் கிட்ட அவங்க பேசுவாங்க. அ இந்த இடத்துல வந்து அவங்களோட விஷயம் நியாயமான விஷயம் தான். ஜாக்லின் அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதே சமயத்துல இவங்களோட பொம்மை அப்படின்னும்போது, இவங்க அத பண்ணாம மத்தவங்கள பண்ணணும், காப்பாத்தணும்னு நெனச்சது கரெக்ட். ஆனா இல்லன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல சௌந்தர்யா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க அந்த கேம மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா நெறைய வெளியில உங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கான வோட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க சௌந்தர்யா. அந்த டாஸ்க்ன்றது அது ஒரு விஷயம் மட்டும் தான். நீங்க உள்ள இருக்கவங்களோடத வன்மம் உங்க மேலயோ, மத்தவங்க மேலயோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டாஸ்க் மட்டும் தான் அது. பட் ஆனா நீங்க எவ்வளோ ஃபேரா அந்த கேம்ல ஆடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கான வோட்டிங், உங்களுக்கான ஃபேன்ஸ் வெளியில வந்து வோட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாவே பார்க்கலாம். கவலைப்படாதீங்க அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுது. சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்க்கும் சரி, நம்ம இப்ப சௌந்தர்யாவ பார்க்குற ஆங்கிளும் சரி, அவங்க கேம் லெவல் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அவங்க சவுண்ட் நல்லாவே ஸ்ட்ராங்கா கேட்குது. இப்ப இந்த கோவா கேங்குன்னு வந்தப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கேட்குது அப்படின்னும்போது, அவங்க இவ்வளோ ஃபீல் பண்ண தேவையில்ல. பட் ஆனா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த கேம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஃபீல் இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா இதுல வந்து அவங்க அத போய் சொன்னது சிவகுமார் அப்படின்னும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இடிக்குது. சிவகுமார் எவ்ளோ ஹானஸ்ட்டா இத அவங்க சொன்னத மைண்ட்ல வச்சுக்குவாரு, இல்ல எடுத்துட்டு போய் தீபக் கிட்டயோ, விஷால் கிட்டயோ சொல்லிடுவாரோ அப்படிங்கிறது ஒண்ணு இதுல இருக்கு. ஏன்னா, இந்த பக்கம் இத பேசிட்டு உள்ள வந்து அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து அத கேட்பாரு. "நீ ஏன் என்கிட்ட இத சொல்லல? நம்மலாம் ஒரு கேங்கா இருக்கோம். என்கிட்ட இத சொல்லாம அங்க போய் சொல்லியிருக்க. அப்ப எங்ககிட்டலாம் நீ ஃப்ரீயா ஓப்பனா பேசலையா?" அப்படின்னும்போது ஜெஃப்ரி அந்த இடத்துல வந்துருவாரு. ஏன்னா, இவங்க அழுதுட்டே வந்து சிவகுமார் கிட்ட பேசும்போது, ஜெஃப்ரியும் வந்து எட்டி பார்த்துட்டு போவாரு. "என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற மாரி. அப்ப ரயானோ, ஜெஃப்ரியோ வந்து கேட்பாங்க, "இப்போ எங்ககிட்டலாம் உனக்கு சொல்லணும்னு தோணலல்ல. அவர்கிட்ட தான் போய் சொல்லணும்னு தோணும். அதுவும் ஆப்போசிட் டீம் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுல்ல. அப்ப எங்களலாம் நீ நம்பலையான்ற?" மாரி கோச்சுக்குவாங்க. அப்ப ரயான்லாம், "இல்லடா அது நான் சொல்லணும்னு சொல்லல. ஒரு ஃப்ளோல அது வந்துருச்சு. மத்தபடி உங்கள அவாய்ட் பண்ணோம் இல்ல." அப்படிங்கிற மாரி சமாதானப்படுத்துவாங்க சௌந்தர்யா. அப்புறம் ஜாக்லின் உள்ள வருவாங்க. அதில என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னும்போது, "பாருடி இவங்க 2 பேரும் கோச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லலன்னு ஃபீல் பண்றாங்க. இதுதான் விஷயம். நான் வந்து சொல்லணும்னு அவர்கிட்ட சொல்ல. அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. மத்தபடி உங்கள நம்பாமலாம் இல்ல." அப்படின்ற மாரி இவங்களோட அந்த கோவா கேங் அந்த எமோஷனல் அந்த கியூட் மூமெண்ட்ஸ் அது நல்லாருக்கும். இதே மாரி இவங்க ஸ்ட்ராங்கா அந்த கேம் ஜெஃப்ரியும் ரொம்பவே கோவப்படுவாரு. ஸோ இது ஸ்டார்ட்டிங்ல நானும் சொல்லியிருப்பேன். ஜாக்லின் கூடவும் சரி, சௌந்தர்யா கூடவும் சரி, ஜெஃப்ரி அக்கா, தம்பி அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது, அந்த இடத்துல இப்ப அன்ஷிதா கூட தம்பி தம்பின்னுமே பேசினாலும், எது உண்மை எது பொய்ன்னு ஜெஃப்ரி தெரிஞ்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ப நியாயமா ஜாக்லின், சௌந்தர்யா கூட மெயின்டெயின் பண்ணாலே அவரோட கேமும் நல்லாவே ஹெல்த்தியா க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இத பொறுத்து நம்ம வெளிலருந்து பார்க்குறோங்க. இவங்க சரி, தப்பு, இல்ல இவங்க ஃபேர், அன்ஃபேர் அப்டின்லாம் நம்ம பார்க்குறோம். உள்ள இருக்கவங்களுக்கு அது தெரியாது. அவங்க யார நம்பி பழகுறாங்களோ, அவங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ, அததான் அவங்க நம்புவாங்க. அவங்க கிட்ட லிவிங் ரூம்ல ஒண்ணு பேசலாம், கார்டன் ஏரியால ஒண்ணு பேசலாம். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிஜமாவே இவங்கள நம்பலாமா? இவங்க கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணலாமா? இவங்க கிட்ட இத நம்பி சொல்லலாமா? அப்படின்னு ஒரு புரிதலோட பழகுனா மட்டும் தான் அந்த கேம்ல சஸ்டெயின் ஆக முடியும். இல்லன்னா நம்ம யாரோ நம்ம 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 என்ன சொல்றது? தப்பான ஒரு ஆள நம்பிட்டாலோ, இல்லன்னா வந்து சரியா அந்த புரிதல் இல்ல அப்டின்னு
அப்படின்னாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அந்த கேமில் அவங்களுக்கான பேக் ஃபயராக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெஃப்ரி வந்து இப்போ எடுத்திருக்க ஸ்டாண்டில் ஸ்டடியாக இருந்தார் அப்படின்னா அவரோட கேமும் ஷைன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ரயான் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா கூட இருக்கிறதுனால அவருக்கு நிறைய அட்டாக் வரலாம். விஷாலுக்குலாம் சுத்தமாக ரயானை இப்போ பிடிக்கவே இல்லை. ஆப்போசிட் டீம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதே பாய்ஸ் டீம் கூட இருக்கும்போது அவர் வேறு வழியே இல்லாமல் பாய்ஸ் டீம் கூட இருந்தார் ரயான். இப்போ இவங்க அவங்க இண்டிவிஜுவலுக்கு சேர்ந்து குரூப்பிசம் இப்போ ஆடுவாங்களா இல்லைனா அந்த டாஸ்க்குக்காக குரூப்பிசம் பண்ணாங்களான்றது வேற. பட் ஆனால் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இருக்க தான் செய்யுது. எல்லாருமே சரி. ஏன் அருண் விஷால் இப்போ போகலையா? அருண் விஷால் சத்யா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று மெயின்டைன் ஆகுது. தீபக் முத்துக்கும் பிடிக்கல அப்படின்னாலுமே அவங்க குரூப்பாக சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. சாச்சனா வந்து தப்பு சரின்றதை மீறி முத்து ஒரு சாச்சனா கூட வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு பாண்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த கேம் போகும். பட் ஆனால் அது அவங்களோட பர்சனல் கேமை பாதிக்காத வகையில் இண்டிவிஜுவல் கேமாக மட்டும் அது போகணும் போது எல்லாருக்குமே ஒரு நியாயமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஒரு நல்ல பாண்டிங்காவோ இருக்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தாக வச்சு அவங்க அந்த கேமை ஆடலாம். அப்படின்னும்போது இந்த இடத்துல ரயானுமே வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுங்கிறது பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது எப்படி போகும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த கோவா கேங்கோட அந்த க்யூட் எமோஷனல் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் சௌந்தர்யாவோட இன்னொரு க்யூட் விஷயத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? தீபக் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பார். போலீஸ் ஹவுஸ் கிளீனிங்லாம் பண்ணணும் செய்யணும்னு. அதில் வந்து அவங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது க்யூட்டாகவும் இருந்தது. சௌந்தர்யா இதனால தான் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ ஓட்டிங் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது எல்லார் மனசுலையும் ஈஸியாகவும் போய் ரீச் ஆகிடுது. ப்ளஸ் வந்து அது நல்லாவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசன். நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.